Welcome to Kala's Pathshala. Namaste வித்யார்த்தியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிராத்மிக் நியூ சிலபஸ் புக்கான பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் அப்படிங்கிற புக்கில் இருந்து கஹானி செக்ஷன் 4ல் வந்து கஹானி இருக்குது. கஹானின்னா கதை, ஸ்டோரி அப்படின்னு அர்த்தம். அதில் ஃபஸ்ட்டு கஹானி கவி और कंजूस அப்படிங்கிற ஸ்டோரி 96 பிராத்தமிக் பாட்டிய புஸ்தகில் பேஜ் நம்பர் 96ல் இந்த லெசன் கஹானி இருக்குது. இந்த கவி और कंजूஸுங்கிற இந்த கஹானி வந்து பழைய புக்கிலையும் இந்த ஸ்டோரி இருந்தது. அதோட சாரான்ஷ் எஸ்ஸேவை நம்ம பார்க்கலாம். பேஜ் நம்பர் 97. எக்ஸாமில் உங்களுக்கு வந்து இது வந்து கொஸ்டின் நம்பர் 14ல் கேட்பாங்க. 8 மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று தான். சின்ன ஒரு கஹானி, ஸ்டோரி. இதை நம்ம லேர்ன் பண்ணலாம். பேஜ் நம்பர் 97. கஹானியோட பேர் கவி और कंजूस. கவின்னா என்ன? கவிஞன், பொயட். கஞ்சூஸ் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான். செலவே பண்ணாத சிக்கனமாக இருக்கிறவங்கள கஞ்சூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ வந்து ஸ்டோரியோட எஸ்ஸே கஹானி கா சாரான்ஷ் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறீங்க இல்லையா பிராத்மிக்கில், இந்த எஸ்ஸே எல்லாம் மக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி, பைஹார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா 3-4 தரம் படித்து எல்லா வேர்ட்ஸுக்கும் மீனிங் தெரியுதான்னு பார்த்துட்டு படிக்க எல்லா வேர்ட்ஸும் கண்டிப்பாக வரணும். படிக்கிறதுலலாம் டவுட்ஸ் உங்களுக்கு பிராத்தமிக்கில் இருக்கவே கூடாது. படிக்க நல்லா லேர்ன் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வரும், ஃப்ளூயன்சி கிடைக்கும், லேர்ன் பண்ண உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த சாரான்ஷ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள். एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. एक गांव में அப்படின்னா गांवனா வில்லேஜ். ஒரு கிராமத்தில் கோவர்தன் நாமக், கோவர்தன் அப்படிங்கிற பெயர் உடைய ஏக் ஒரு கரீப் ஏழை, கவின்னா பொயட் கவிஞன், அப்புனே தன்னுடைய பரிவார் குடும்பம், கேசாத் குடும்பத்தோட, ரகதாத்தா வசித்து வந்தான் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पहुंचा. एक दिन ஒரு நாள், வஹ் அவன், மகேந்திர நாமக் மகேந்திரன் அப்படிங்கிற பெயருடைய, தன்வான் அப்படின்னா ஒரு ரிச் பர்சன் பணக்காரன், கே கர் அவனுடைய வீட்டுக்கு, பகுஞ்சா போய் சேர்றான். லேக்கின் வஹ் படா கஞ்சூஸ் தா. லேக்கின் ஆனால், வஹ் அவன், படா கஞ்சூஸ் ரொம்பவும் செலவே செய்யாதவன், தா அப்படின்னா வாஸ் அவன் செலவே செய்யாதவன் அப்படிங்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். கோவர்தன் ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. கோவர்தன் ने, கோவர்தன், உஸ் பர் அவன் மேலே, அவனை பற்றி, ஜூட்டி பொய்யான, பிரஷன்சா புகழ்ந்து, பொய்யா புகழ்ந்து, கி கவிதா கவிதை, சுனாயி சொன்னான். इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 अशर्फियाँ ले आने को कहा. इसे इध सुनकर கேட்டு, மகேந்திரன் என்ன செய்தான்? அப்பனே நௌக்கர் சே தன்னோட வேலைக்காரன் கிட்ட, அப்படின்னா தன்னுடைய முதலே ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம். மீனிங்ஸ் எல்லாம் நல்லா மெமரியில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்க. அப்பனே நௌக்கர் சே தன்னோட வேலைக்காரன் கிட்ட, கோவர்தன் கேலியே கோவர்தனனுக்காக, சோனேக்கி தாலி தங்கத்தட்டு, சோனான்னா கோல்டு, தாலின்னா தட்டு, தங்கத்தட்டும், அவுர் அண்டு, சௌ 100, அஷர்ஃபியான்னா கோல்டு காயின்ஸ் தங்க காசுகள்,
லே ஆனே கோ கொண்டு வர சொல்லி கஹா சொன்னான். மகர் நௌக்கர் நஹி ஆயா, மகர் ஆனால் நௌக்கர் வேலைக்காரன் நஹி ஆயா வரவில்லை. முன்னாடியே லேர்ன் பண்ணோம் லேக்கின்னாலும் பட் அப்படின்னு, மகர்னாலும் பட் தான். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की है. गोवर्धन पूछने पर கேட்டதும் மகேந்திரன் ने कहा சொல்கிறான் कि that आपने நீங்கள் मुझे என்ன खुश करने के लिए சந்தோஷப்படுத்துறதுக்காக झूठी பொய்யான प्रशंसा की है புகழ்ச்சி செஞ்சீங்க. उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला. उसी तरह அதே போல आपको உங்களை खुश करने के लिए மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக मैं भी நானும் झूठ बोला பொய் பேசினேன். கோவர்தன் கோ இப்போ கோவர்தனுக்கு காலி ஹாத் வெறும் கையோட கர் லவுட்னா படா வீட்டுக்கு திரும்ப நேரிட்டது அப்படிங்கிறோம். அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளான ஒரு கஹானி. கீழே சீக்குன்னு கொடுத்துருக்காங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு நீங்கள் எழுதியிருப்பீங்க இங்கிலீஷில் எல்லாமோ. இது கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும், எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கஞ்சூஸ் பூல்கர் பி. கஞ்சூஸ்னால் படிச்சிருக்கோம். என்னன்னு சொன்னோம்? செலவே பண்ணாத அந்த சிக்கனமானவங்கள சொல்கிறது. கஞ்சூஸ் பூல்கர் பி. அந்த கஞ்சூஸ் மறந்து கூட கோட்டி தம்டி தக் நஹி தேத்தா, ஒரு பைசா கூட செலவு செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது படிங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கஹானியோட சாராंश தான் இது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார் தன்யவாத். आपकी अध्यापिका कला. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்சாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.